ஒருவனுக்காக. தேவன் ஒருவனை தன்னிடமாய் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. உலக தோற்றத்திற்கு முன்பே தன் ஜனங்களை அவர் முன்குறித்திருக்கிறார். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ ஏற்ற வேளை வரும்போது தன்னிடமாய் அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொல்லியதின் ஆழம் இதுவே. முன்குறிக்கப்பட்டவர்களே அவருடைய ஆடுகளாய் இருக்கிறார்கள். அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களை ரட்சிப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. தேவனுடைய அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தபோது ஒருவனுடைய ரட்சிப்புக்காக தன் ஊழியக்காரர்களை அங்கு அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார் என்பதை பார்ப்போம். எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு தேவனை தொழுது கொள்ளும்படி எத்தியோப்பியா ராஜஸ்திரிக்கு மந்திரியாய் இருப்பவன் தேவனை தொழுது கொண்டு தன் வாகனத்தில் திரும்பி போய் கொண்டிருந்த வேளையில் பிலிப்பு என்னும் தன்னுடைய ஊழியக்காரரை ஆவியானவர் அவரை சந்திக்கும்படி அனுப்புகிறார். அப்படியே பிலிப்பு அவரை சந்தித்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவருக்கு அறிவிக்கிறார். உடனே அவர் தன் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அன்றைய தினம் தேவனால் அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வந்தது. பின்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு கிறிஸ்துவுக்கு பின் அவர் ஊழியம் செய்ய தொடங்கின போது அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே பேதுருவை ஒரு தனிநபரை ரட்சிக்கவும் தேவன் அனுப்புகிறார். தான தர்மங்களை செய்யும் 2 நபர்களை ரட்சிக்க தேவன் பேதுருவை அனுப்புகிறார். யோப்பா பட்டணத்தில் தபித்தாள் என்னும் சீஷி அநேக தான தர்மங்களையும் நற்கிரியைகளும் செய்து வந்தாள். அங்கு அவள் மரித்த பின்பு அவளை ரட்சிக்க பேதுருவை அனுப்புகிறார். அங்கு பேதுரு சென்றபோது அவளை சுற்றிலும் பரிசுத்தவான்களும் விதவைகளும் சூழ்ந்திருந்தனர். அவர்களை அவர் வெளியே அனுப்பி அவள் கையை பிடித்து தபித்தாளே எழுந்திரு என்று சொன்னபோது அவள் உயிர் திரும்பி வந்தது. பின்பு 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட மனுஷனை சந்திக்கும்படி தேவன் பேதுருவை அனுப்பினார். தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்து கொண்டிருந்த கொர்நேலியு வீட்டிற்கு அன்றைய தினம் தேவனால் ரட்சிப்பு வந்தது. இயேசுவே இவைகளுக்கெல்லாம் மாதிரியாய் இருந்தார். அவர் தெருவில் நடக்க முடியாத அளவிற்கு ஜனங்கள் அவரை நெருக்கி சூழ்ந்து கொண்டிருந்த நிலையிலும் ஜெபாலய தலைவர் தன் மகள் மரணாவஸ்தையாய் இருக்கிறாள் என்று அழைத்தபோது அவர் ஒருவருக்காக அவர் வீட்டுக்கு சென்று அவர் மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஒரு மனுஷனை ரட்சிக்க விரும்பினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலும் தன்னுடைய கரத்தை அவர் நீட்ட வல்லவராயிருக்கிறார். யாரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம்.